ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையை, அவசர செய்தியாக உன்னிடம் பேசியே ஆகணும். கேள் தங்கமே, இது திருச்செந்தூர் முருகன் உத்தரவு. உன் மீதுள்ள சுமையை முற்றிலும் நான் இறக்கி வைக்கப் போகிறேன். நீ வாழக்கூடாது என்று நினைத்தவர்கள் முன்பு உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கப் போகிறேன். அதற்கான சிறப்பான ஒன்று உனக்கு நான் தரப்போகிறேன். நீ எந்த பிரச்சனை என்றாலும் மனதில் வைத்துக் கொள்ளாதே. உனக்கான எல்லாத்தையும் நான் நிறைவேற்ற தொடங்கி விடுவேன். முழு நம்பிக்கையோடு இந்த முருகனை நினைத்து கொண்டிரு. இப்போது நடக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு காரணம் இருக்கத்தான் செய்யும். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே. காரணம் நன்மையில்தான் முடியும். உனக்கு கிடைக்கும் பலன் கடுகளவு இருந்தாலும் பனங்காய் அளவிற்கு இந்த முருகன் பெரிதாக மாற்றித் தருவேன். நம்பிக்கையோடு இரு. முருகனின் அருள் பெற்ற பிள்ளைகளுக்கு மட்டுமே என்னை பூஜிக்கும் பாக்கியம் கிடைக்கும். உனக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது தானே? சந்தோஷமாக இரு. நெருப்பில் வைக்கோல் எறிவது போல் உன் துன்பங்கள் எரிக்கப்படும். இனி உனக்கு துன்பங்கள் வரவிடாமல் நானே பாதுகாப்பாக இருப்பேன். பிள்ளைகள் அம்மா என்று அழைத்தவுடன் தாய் உடனே வருவது போல நீ முருகா என்று கூப்பிட்டால் உடனே நான் வந்து விடுவேன். பிரச்சனை என்று வந்துவிட்டால் நீ ஏன் மற்றவர்கள் மீது நம்பிக்கை வைக்கிறாய்? இந்த முருகனின் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையோடு காத்திருந்தால் உன்னை வானுயர உயர்த்தி பார்ப்பேன். நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் ஆசை மட்டும் வைத்து விடாது. இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இருக்கணும். பணிந்து போக கற்றுக்கொள், தப்பில்லை. உறவுகளை மட்டும் வெறுத்து விடாதே. இல்லாததை பற்றியோ கிடைக்காததை பற்றியோ கவலைப்படுவதால் பயன் ஒன்றும் கிடையாது. நன்மையை மட்டும் செய். விரோதங்கள் இந்த நேரத்தில் வேண்டாம். வீண் வாதங்களை தவிர்த்து விடு. சரியான வழியில் செல். உன் முருகன் நல்லதை நான் நடத்தி காட்டுகிறேன். கவனமாக கேள். சிலருக்காக நீ வாழ நினைக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியும் என்னை நினைப்பார்கள் என்று நினைத்து நினைத்து உன்னுடைய சந்தோஷங்களையும் உன்னுடைய சின்ன சின்ன ஆசைகளையும் உன்னுடைய உரிமைகளையும் நீ விட்டு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உண்மையிலும் உண்மையாக இந்த முருகன் ஒன்று உனக்கு சொல்லட்டுமா? உனக்கு உயிர் கொடுத்து இந்த பூமிக்கு அறிமுகப்படுத்திய உன்னுடைய தாய் தந்தையரை மட்டும் கலங்க விடாதே. அவசர செய்தியாக உன்னிடத்தில் பேச வந்த முக்கிய காரணமே இதுதான். அவர்களது மனது நோகும்படி நடக்காதே. உன்னை சுற்றியவர்கள் என்ன கதைத்தாலும் அதை உனக்கு ஒரு ஏணிப்படியாக எடுத்து அதில் ஏறி முன்னேறி செல்லணும். அதை விட்டுட்டு உலகம் என்னை பற்றி என்ன நினைக்கும் என்று வாழத் தொடங்கினால் உன் நிம்மதியே முற்றிலுமாக தொலைந்து போய்விடும், காணாமல் போய்விடும். இருக்கும் வாழ்க்கையை உன் குடும்பத்தோடு நல்ல உறவுகளோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக கொண்டு செல். இன்று இறக்கும் நாள்தான் உனக்கு சொர்க்கமாகும் என்று நினைத்து வாழ பழகு. உண்மையிலும் உண்மை, நிதர்சனமான உண்மை என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் தாய் தந்தையரை மிஞ்சிய நல்லவர் எவரும் இல்லை. நீ அவர்களுக்கு செய்யும் நல்லதே காலப்போக்கில் உனக்கு நல்லதாக வந்து சேரும். முதலில் உன் மனதில் ஏற்படும் தேவையற்ற சஞ்சலத்தை விட்டுவிடு. உன் வார்த்தைக்கு யாரும் மதிப்பில்லை அளிக்கவில்லையே என்றுதானே நீ அதிகம் வருத்தப்படுகிறாய். உன் நல்ல வார்த்தைகளை செவி சாய்க்காமல் நடப்பவர்களுக்கு அது நிச்சயம் இழப்பாக இருக்கும். உனக்கில்லை நிச்சயமாக. உன்னை சுற்றி உள்ளவர்களில் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்ற சந்தேக கண் கொண்டு பார்க்காதே. நீ உன்னுடைய கடமையை மட்டும் செய். அது மட்டும்தான் முக்கியம். ஒருவேளை அவர்கள் உனக்கு தீங்கிழைத்தால் அதற்கான தண்டனையை அவர்கள் நிச்சயமாக அடைவார்கள். அது இன்றோ நாளையோ நடக்கலாம். நிச்சயம் ஆனால் அனுபவிப்பார்கள்.
கவலைகளை எல்லாம் தூக்கி எறி. வாழ்க்கையை நம்பிக்கையோடு முன்னால் சென்று கொண்டே இரு. நம்பிக்கையோடு முன்னாலேயே செய்து கொண்டே இரு. தேவையில்லாதவற்றிற்கு எதிர்த்து நில், தப்பில்லை. அப்போதுதான் உன்னால் தடைகளை தகர்த்து உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெற முடியும். உனது துயரங்கள், உனது வியாதிகள், உன் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும். நான் அதற்கு வழிவகுப்பேன். உனது நிழலாக இந்த முருகன் நான் இருக்கும்போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது. மனதில் நம்பிக்கையோடு இருக்கணும். மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்கே உன் முருகன் எப்போதும் விரும்புகிறேன். எப்போதும் உன்னை நான் கைவிட மாட்டேன். இந்த முருகனின் ஆசீர்வாதம் என்றும் உனக்கு துணை நிற்கும். உன்னை தவிக்க விட்டு விடுவேனா? உன் வார்த்தைகள், நம்பிக்கையான உணர்வுகள், சந்தோஷமான எண்ணங்கள் போதும். இதுவே எல்லாவற்றையும் சரி செய்துவிடும். இன்று நீ என்னிடத்தில் என் தரிசனத்தை நீ பெற்றுவிட்டாய். காலை முதலே என் தரிசனத்தை பெற்றுவிட்டாய். உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டது என்று நம்பு. காணப்போகும் அதிசயத்தங்களை கண்டு மகிழப் போகிறாய். இந்த நொடி நீ மனதில் கொண்டுள்ள உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்து விட்டது. மனமானது நிம்மதி அடைந்து, அமைதி அடைந்து சந்தோஷப்படப் போகிறாய். அற்புதமான மனித பிறவியில் கண்ணீரிலேயே மூழ்கி கவலைப்படுபவர்கள் ஏராளம் பேர். நீந்தி கரை சேர்ந்து மீள்பவரும் உண்டு. நீ வாழ்க்கையில் விடியல் வேண்டும் என்று விரும்புகிறாய். நீ எல்லா நலனும் பெற்று வளமோடு வாழ்வாய். இந்த திருச்செந்தூர் முருகனின் அருள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். நல்லதையே சிந்தித்து நல்லதையே உச்சரித்தால் நல்லது வந்து சேரும். அதன்படி நடந்தால் உன் வாழ்க்கையில் வளமும் சேரும். பிரச்சனைகளால் பின்னப்பட்டது தானே வாழ்க்கை. இது தெரியும் தானே உனக்கு. நானும் எத்தனையோ முறை சொல்லிவிட்டேன். பிரச்சனைகளால் பின்னப்பட்டது தான் வாழ்க்கை. அதனால் தீர்க்க முடியாத பிரச்சனை என்று எதுவுமே இல்லை. தீர்க்கும் வழி உன்னிடத்தில் உண்டு என்பதை நம்பு. அதற்கான வழியை உன்னிடத்தில் இந்த முருகன் சேர்த்திருக்கிறேன். சீர்தூக்கி பார், உன் வழி புலப்படும். விரக்தி ஏற்படாமல் செயல்பட்டால் ஒரு நல்ல முடிவு உனக்குண்டு. இனிமை நிறைந்த வாழ்வு உனக்காக காத்து கொண்டிருக்கிற வாய்ப்பு என்பது எல்லோருடைய வாழ்க்கையிலும் கிடைக்கக்கூடிய ஒன்றுதான். சிலருக்கு தேடி வரும், சிலருக்கு தேடி செல்ல வேண்டி வரும். உனக்கு தேடி வந்த வாய்ப்பை வசப்படுத்தி விரைந்து செயலாற்றி வெற்றி காண இருக்கிறாய். இதுதான் நான் தரும் அவசர செய்தி, என் பிள்ளைக்கான செய்தி. நான் இருக்கிறேன் உன்னிடத்தில். என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு எப்போதும் உண்டு, நிறைந்திருக்கும். திருச்செந்தூர் முருகா போற்றி போற்றி. திருச்செந்தில் ஆண்டவரே போற்றி போற்றி. ஓம் சரவண பவ.